நீயத். நீயத் என்ற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா, அதை பற்றிய புரிதல் நம்மில் பலருக்கு இல்ல. நீயத்னா நம்ம என்ன நினைக்கிறோம் என்றால், நீயத் என்றால் வாயால் சொல்வது தான் நீயத்து என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் நீயத் என்றால் மனதால் நினைத்தல், மனதால் எண்ணுதல் என்று தான் பொருள். மனசால் நினைக்கிறது தான் நீயத்தே தவிர, வாயால் சொல்வதல்ல. நம்ம என்ன செய்றோம்? ஃபஜர், லுகர், அசர் இது போன்ற பல தொழுகைகள் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு தொழுகையிலயும் போயிட்டு, நான் கிப்லாவ முன்னோக்குறேன், நான் இமாமை பின்பற்றுறேன், நான் அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்று சொல்லி, அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுறோம். இப்படி ஒவ்வொரு தொழுகையிலும் நம்ம செய்றோம். நல்லா சிந்திச்சு பாருங்க. தொழுகையில இப்படி சொல்லிட்டு தக்பீர் கட்ட வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவங்க நமக்கு சொன்னாங்களா? இல்லவே இல்லை. அதான் நம்ம உள்ளத்து நமக்கே தெரியும். இப்போ ஒருத்தர் அசர் தொழுவ போறார்ன்னு வைங்களேன், அவர் அசர் தான் தொழுகிறார் என்று அவருக்கே தெரியும். ஒருத்தர் மகரிப் தொழுவ போறாரு, இஷா தொழுகிறேன்னு நெனச்சுக்கிட்டு அவர் தொழுவாரா? தொழுவ மாட்டாரு. அவருக்கு தெரியும் மனசுல இருக்கும். நான் மகரிப் தான் தொழுவுறேன். அதுதான் நியத்து. அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்றாங்க, இது புகாரியினுடைய முதல் ஹதீஸ். அந்த ஹதீஸ எடுத்து பாருங்க. அமல்கள் யாவும் எண்ணங்களை பொறுத்தே. இது புகாரியுடைய முதல் ஹதீஸ்ல நீங்க இத பார்க்கலாம்.